விஜய் சார் வந்து சிஎம் ஆகி 1 மாசம் ஆகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா பண்றாரு? அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஒன்றும் அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லை. திருப்திகரமா இல்லை. சொன்னதை செய்யறாரா? கண்டிப்பா செய்யறாரு. இன்னும் 1 மாசம் தானே ஆச்சு, அதனால உடனே பண்ண முடியாதுல்ல. பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். அவர் ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுது, அவங்க கட்சி ஜெயிச்சா ஃபர்ஸ்ட். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு காதுல இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயினே இருக்கணும். அண்ணாமலையோட வருகை எப்படின்னா இருக்கும்? அது எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு அது எப்படி அது இப்ப வேலையாவது எதிர்பார்த்தது வேற, பார்த்ததெல்லாம் வேற. யாரு இதை விஜயே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. புதுசா மாற்றம் வரணும். வந்தவங்களே வந்தா எப்படி நாடு என்ன ஆகுது சொல்லு. ஆமா, அவர் மாற்றம் வந்ததா அவங்களோட நிலைமை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. RS பாரதி திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வர உள்ளாட்சி தேர்தலில் விஜய் கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்காதுன்னு சொல்றாரு. அவர் ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுது, அவங்க கட்சி ஜெயிச்சா ஃபர்ஸ்ட். RS பாரதியா ஜெயிச்சாரா ஃபர்ஸ்ட்? ஒன்றும் இல்லைல்ல. அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க, எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரிண்ணே விஜய் அவர்களை வந்து திமுக நாய் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப உரிமையில பேசுறாங்க. அது வந்து மாபெரும் கண்டிக்கத்தக்க விஷயம். அது பேசக்கூடாது. ஒரு அரசியல் நாகரிகம் மற்றும் அவங்களாம் இப்போ சீனியர் அரசியல் சொல்றது வெக்கக்கேடு. அந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பு. அந்த மாதிரி பேசுறதுனால அவங்களுக்கு பின்னடைவு தான். இன்னும் இருக்க அவங்க கீழ்த்தரமாக தான் போவாங்க. எந்த எதிர்கட்சியாலும் சரி, அவங்க பற்றி ஒரு ஒருமையில பேச எந்த ஒரு அரசியல் தலைவரையும் யாரையும் வந்து தவறு குறையாக பேசக்கூடாது. அது தப்பு தான். ரீசெண்டா மோடியை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. திரௌபதி முர்மு பிரசிடென்ட்டை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு ரீசன் தானே. ஒரு சிஎம் போய் இல்ல ஒரு சிஎம் வந்து ஒரு முறை அதெல்லாம் போய் நடைமுறை வந்து ஒரு மோடியை சந்திக்கிறது, ஒரு பிரதமரை சந்திக்கிறது, ஜனாதிபதி சந்திக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா, மோடியோட தயவுல தான் விஜய் வந்து இருக்கிறாரு, பிஜேபியோட பி டீம் விஜய் சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் வராது. ஒரு நடைமுறையில் அவர் போறாரு, ஒரு பிரதமரை சந்திக்கிறதுக்கு அவர் போறாரு. அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதுல வந்து பிரச்சனை என்ன, பி டீம் சி டீம். அப்போ ஸ்டாலின் பி டீமா? ஸ்டாலினை போய் சந்திச்சு இல்லை மோடி பார்க்கவே இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கிறாங்களா? எடப்பாடி போய் பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஒரு சிஎம் போய் ஒரு பிரதமர் பார்க்கறது எதுனா பிரச்சனை? முதல்வர் விஜயோட ஆட்சி எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குன்றீங்க. பல பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்களே. பல பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு காதுல இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயினே இருக்கணும். 1 மாசத்துல உங்களுக்கு திருப்தியா இருக்குதா இந்த ஆட்சி? திருப்தி 1 மாசத்துல வந்து இன்னும் ஒரு தொடங்கல செய்யறதுக்கு. தொடர்ந்தாருன்னா மக்களுக்காக வந்திருக்கிறாரு, ஏழைகளுக்காக வந்துக்கிறாரு. இப்போ அங்கங்க ஒரு ஒயின் ஷாப் மூடி நிக்கிறாரு. மெயின் பெண்களுக்கு அதுதான் தேவை. 10ஆவதுக்கு இந்த சிறு குழந்தைங்களெல்லாம் எடுத்துன்னு போய் கெடுக்கிறாரு. ஆண்களுக்கு என்ன பண்றாரு? ஆண்களுக்கு பண்ணுவாரு. எப்போ பேசி இருக்கும்போது பொறுப்பா வராது. 2வது வந்து சிறு குழந்தைங்களெல்லாம் எடுத்துன்னு போய் பாலி பலாத்காரம் பண்றாங்க. சின்ன குழந்தைங்களை எடுத்துன்னு போய் அதுக்கு பெண்கள் போலீஸா போட்டு இருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டுல இருக்கிறாங்க, அதுங்களுக்கும் வேலை கொடுக்குறாரு. இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்க, என் பொண்ணு படிச்சுட்டு இருக்குது, வேலை இல்ல, துணி கடைக்கு வேலைக்கு போகுது, வீடு குடும்ப கஷ்டம். அதெல்லாம் அவர் செய்வார், ஒன்னொன்னாதான் செய்வார். எதுவுமே மொத்தமா ஒரே வாட்டி செய்ய மாட்டாரு. புரியுதா? ஒரு சொல்றது ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு, செய்வார். எங்க தளபதி கண்டிப்பா செய்வார். முதல்வர் விஜய் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அதை? பண்றது 1 மாசம் எப்படி இருக்கு உங்களுக்கு? திருப்தியா இருக்குதா? புதுசா மாற்றம் வரணும். வந்தவங்களே வந்தா எப்படி நாடு என்ன ஆகுது சொல்லு. ஆமா, அவர் மாற்றம் வந்ததா அவங்களோட நிலைமை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மாற்றம் வரல, ஏமாற்றம்ன்றாங்க. கரண்ட் போதாமே அங்கங்கன்றாங்களே. கரண்ட் போனா இவங்க சூழ்ச்சி பண்றது அவங்க மேல வரலாம், நான் பண்றது உன் மேல வரலாம். இப்ப புளிய கட்டி பூதம்புங்கிற கதை இல்லவா? அது மாதிரிதான். எந்த திட்டம் கேட்டாலும் கஜானா காலின்றாரு. அது ஆரம்பத்துல சொன்னதுதான். நான் இப்ப போடுவேன் இன்னும் கொஞ்சம் படிப்படியா. விஜய் சார் வந்து சிஎம் ஆகி 1 மாசம் ஆகுது. இந்த ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா பண்றாரு? அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஒன்றும் அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லை. அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நல்லா எப்படி பாக்குறீங்க? எப்படி அவங்க தான் பண்ணணும், எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணும், ஜனங்கள் நல்லது செய்யணும். கரண்ட் கட்டு பிரச்சனை எல்லாம் எப்படின்னா இருக்குது? நிறைய டெய்லியும் போகுங்க. டெய்லி போயிருந்தா இருக்கு. சரி, அதுக்காக லோக்கல்ல இருந்து விஜய் கட்சியில இருந்து வர எம்எல்ஏ லோக்கல் ஆளுங்களா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? யாரும் ஒருத்தரும் வர மாட்டாங்க. திமுகவோட தோல்விக்கு என்ன காரணமா இருக்கும்?
எனக்கு இது காரணத்தோட இது சினிமா காவச்சு தாங்க அதிகமாகி போச்சு. சினிமா ஜனங்கிட்ட. ஆமா, ஜனங்கிட்ட ரசிகர் நல்லா செஞ்சா விட மாற்றம்ன்றாங்க. இதுக்கு மேலே என்னத்தான் மாற்றம் பண்ண போறாங்க? சரி பார்ப்போம், இனிமேல் நடத்த பார்ப்போமே. இப்போ 2029 அடுத்து 2031 இந்த எலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா திமுக தனிச்சு தான் சந்திக்க போறாங்க. கூட்டணி இப்ப தனியா தான் ஆமா, இருக்காங்க. நிறைய பேர் அப்படி தனிச்சு சந்திக்கும் போது அவங்க வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கேக்குறேன்னா ஆல்ரெடி 26 கட்சி கூட கூட்டணி சேரும் போதே கொஞ்சம் பலமீனமா தான் இருந்த மாதிரி இருந்து. இப்ப தனிச்சுன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்காதா? இருக்காது. ஏன்னா 26 கட்சி வந்து இவங்க நம்பி தான் இருந்தாங்க. இவங்க இல்லைன்னு வச்சுங்களேன், தனித்தனியா 25 பேர் நின்னாங்க வச்சுங்க, ஒண்ணுமே எல்லாம் போயிடும். பெருசா ஓட்டு இவங்களால தான் மத்தவங்களுக்கு லாபம். இவங்களுக்காக மத்தவங்களால இவங்களால லாபம் கிடையாது. விஜய் சார் சிஎம் ஆகி 1 மாசம் ஆகுது. அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? இல்லை, அருமையாக இருக்குது. நல்லா நடந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் அமைதியாக நடத்துறாரு. ஆடம்பரம் இல்லாத ஒரு பிரச்சனை இல்லாத நல்லா அமைதியாக போயிட்டுருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சொன்னதை செய்யறாரா? கண்டிப்பாக செய்கிறாரு. இன்னும் 1 மாதம் தானே ஆச்சு. அதனால உடனே பண்ண முடியாதுல்ல. பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா என்னதான் வந்து ஒரு பக்கம் இல்லைங்க இந்த ஆட்சி மாற்றம்லாம் கிடையாது. ஏமாற்றம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு மாசத்துல எதுவுமே பண்ண முடியாது. யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்கூல் படிச்சோட எல்கேஜி படிச்சுட்டு +2 போக முடியும். புரியுதுங்களா? உடனே வந்து யாரும் பண்ண முடியாதுல்ல. பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். அவர் என்னதான் நல்லது பண்ணாலும் அவதூறு பரப்பினே இருக்கிறாங்க. அது கரண்ட் வந்து எல்லா இடத்துலயும் போயின்னு இருக்குது. கரண்ட் எந்த ஆட்சியில் தாங்க போல, எல்லா ஆட்சியும் தான் போச்சு. அது கரண்ட்டுங்க நம்ம பிரச்சனை பண்ண முடியாது. எல்லாம் எதிர்கட்சிக்கும் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா உணவகத்தெல்லாம் புதுப்பிச்சிருக்காரு. அம்மா உணவகத்தை புதுப்பிச்சிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நல்லா தான் பண்றாரு. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஆட்சி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் போக பண்ண முடியும். எதுவுமே உடனே அண்ணாமலை வரதுனால விஜய்க்கு பாதிப்பு ஏற்படுமா? சத்தியமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய்க்கான ஓட்டு கண்டிப்பா இருக்கு. அதுக்கு அவர் கண்டிப்பா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா செய்வாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அவர் செய்யற ஒரு திட்டத்துக்கு அவங்க வைத்தறிச்சல் பட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்ப நான் கூட தான் 1 வருஷம் ஆயிடுச்சு சிஎம் இருந்தாரு. யாரு இவரு ஸ்டாலினி. அவரு மூலியமாவே நான் எல்லாருக்கும் பெண்களுக்கு மகளிர் தொகை எல்லாம் கொடுத்தாரு. நான் கணவனால பாதிக்கப்பட்டேன். என் 3 குழந்தைங்களை வச்சுக்கின்னு இந்த காய்கறி வியாபாரம் பண்ணி நிக்கிறேன். என்னுடைய கருத்தெல்லாம் கூட அந்த திருவள்ளூர் மாவட்டத்துல சொன்னேன். யாருமே காது கொடுத்து கேட்கல. சரி, என்ன ஒரு மகளிர் இல்லைன்னா சேர்த்துங்கன்னா உனக்கு வீட்டுக்காரர் இல்ல, உனக்கு வீட்டுக்காரர் இல்லாம எப்படி நான் சேர்த்துப்பேன், நீ எப்படி கட்டுவ அப்படின்னுட்டு சொல்றாங்க. அது ஒரு பழி. சரி, இந்த திருவள்ளூர்ல சிறு தொழிலுக்கு லோனு கொடுங்க. நான் சரின்னு 1.5 வருஷமா அலைஞ்சு நிக்கிறேன். இது வரைக்கும் வரல. ஏதோ எங்க அண்ணன் வந்துக்கிறாரு, அவராவது செய்வாரான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான். மக்களா ஒரு கோரிக்கை ஏதாவது ஒண்ணு விஜய்க்கு நீங்க சொல்றீங்கன்னா முதல்வருக்கு என்ன சொல்றீங்க? ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கெல்லாம் அவங்களுக்கு தான் இப்போதைக்கு இன்னெல்லாம் நாங்க ரெட்டையில தான் இருந்தோம். இப்ப அவர் வரணுன்றதுக்காக தான் நாங்க மாற்றமா போட்டோம். சூப்பர். புரியுதுங்களா? அதுதான். எங்க பையன் பேரு விஜய், அவர் பேரு விஜய். ஒரு மக்களா நீங்க விஜய் சாருக்கு என்ன கோரிக்கை, முதல்வருக்கு என்ன கோரிக்கை சொல்றீங்க? நம்ம என்ன கோரிக்கை? அவரே சிஎம் ஆயிட்டாரு. இனிமே அவர் தான் வந்து இந்த மாதிரிலாம் நல்லது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன சொல்றீங்க? பண்ணுவாருங்க. ஒரு மாசம் தான் ஆகுது. அவரே பண்ணுவார். நம்ம சொல்லி செய்யணும் இல்லை, அவர் கண்டிப்பா பண்ணுவார். இப்ப ராயபுரத்துல ஒரு எம்எல்ஏ விஜய் தாமனே, அவர் உங்களை மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர். ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு ஜெயிச்சது எம்எல்ஏ ஆனது இந்தியா வரைக்கும் பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வெற்றி நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா வரவேற்கிறேன். கண்டிப்பா ஒருத்தர் வந்து வரவேற்கிறேன். உண்மையிலேயே ஒரு சாமானிய மக்கள் கூட ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி ஆகிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து விஜய் தலைமையில நடக்குது. அவர் பாராட்டு விஷயம். என்ன கோரிக்கையா சொல்றீங்க? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணா ஒரு ஐடியாவா நீங்க என்ன சொல்லுங்க? இல்ல, இந்த மாரி பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்படுதுங்க. கணவனால கைவிட்டுப்பட்டு கணவர் இல்லாதவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த 2500 ரூபா கொடுக்குறேன் நிற்கிறாரு. கண்டிப்பா அவர் சொல்றத செய்யறாரு. 15ஆம் தேதி தர நிற்கிறாரு. இன்னும் பெண்களுக்கு எல்லாம் என்ன நான் செய்யணும்னு நினைக்கிறாரோ செய்வார். செய்யாமலாம் போக மாட்டாரு. செய்யணும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தா அது கண்டிப்பா அவர் செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்க யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்காம எங்க தளபதிக்கு நாங்க ஓட்டு போட்டு நாங்க வர வச்சோம். இப்போ வந்து என்னன்னா அடுத்து வரப்போற அரசியல் களம் வந்து ஃபுல்லா இளைஞர்கள் தான். உதயநிதி, விஜய், சீமான், அண்ணாமலை இந்த 4 முனை போட்டியில எப்படி திமுக அந்த இளைஞர்களோட ஓட்டை கவர் பண்ணுவாங்களா? பண்ணணும். வழி பண்ணணும். ஆமா, ஏன்னா ரீசெண்டா இந்த ஜென்சி கூட்டம் மாநாடுலாம் போட்டாங்க இளைஞர்களுக்காக வாய்ப்பு தரணும். அதெல்லாம் எப்படி ஒரு பாசிட்டிவா இருக்குதா திமுகவுக்கு? இருக்கு பண்றாங்க. அண்ணாமலையோட வருகை எப்படின்னா இருக்கும்? அது எனக்கு தெரிஞ்சு அது இப்ப வேலையாவாது. சார், இப்ப விஜய் சார் சிஎம் ஆயிட்டாரு. விஜய் சிஎம் ஆகி 1 மாசம் ஆகுது. இந்த ஆட்சி உங்களுக்கு திருப்திகரமா இருக்குதா?
அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினா கண்டிப்பா திருப்தி தான். திருப்தி. ஆமா. ஆனா நிறைவேற்ற முடியாது. அது ரொம்ப கடினமான அண்ணன். நம்ம வரமாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி நிறைய எதிர்பாராத விதமா வந்துட்டாரு. அது எல்லாம் வந்து நிறைவேற்றினா அடுத்த ஸ்டெப் வரும். இல்லைன்னா மக்கள் பெண்ணுக்கு என்ன பாடம் நடத்தாலும் அதுதான் திருப்பி அவருக்கு அந்த பாடம். அதுதான் உண்மை. அவர் இப்ப விஜய் அண்ணாமலைன்னு மாறிட்டு உதயநிதியை ஓரம் கட்டுருவாங்களோ? அண்ணாமலை வேலைக்கு ஆகாது. இது உதயநிதிக்கும் விஜய் கூட நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம். மத்தபடி வேற வந்து போட்டி உதயநிதி விசஸ் விஜய், இந்த ரெண்டே பேர். அவரு கூட இவரு அப்ப சொல்றீங்க நாம் தமிழ் கட்சி. அவரு எப்படி இளைஞர்ல வரும்? அவருக்கு 60 வயசு ஆகுது இல்ல, அவரு கணக்கு வராது இல்ல. அப்ப இளைஞர்னா அண்ணாமலை, விஜய், உதயநிதி. அவங்க ஏஜ் ஒரு 50 52 அந்த கணக்கு இவர் வந்து அதிகம் தானே. அதனால அவர் கணக்கு வராது. அண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வேலை ஆகுதுங்க. ரெண்டா நீங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் தான் இருக்கும். 2 பேர். சரிண்ணா. அப்ப திமுகவோட வெற்றி 2029 நாடாளுமன்ற தேர்தல் 40 அடிக்கும். பாண்டிச்சேரி அடிக்கும் பாருங்க. இப்ப ஜனங்க ஒரு மாசம் நொந்து போயிடறாங்க. இன்னும் போக போக நொந்து ரூல்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ண தப்பு நம்ம தான். சரி, குழந்தை கட்சி, பேரங்காட்டம், பேத்தி கட்சின்னு ஏதோ ஒரு இடத்துல புனையாச்சு. அது முடியும் போது அது நடைமுறையில் வரும்போது தான் தெரியுது நமக்கு என்ன கதை.